போயிட்டு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பண்ண ரோல் வந்து சொல்லுங்க மாமா குட்டி. நான்லாம் முன்னாடி வந்து கூட வந்து பிரதீப் சார் இந்த வீடியோ இதே இது எனக்கு அதான் முதல் படத்துக்கு எனக்கு கேர்ள்ஸ் கிட்ட மெசேஜ் இருக்கும். இப்போ மீன் பேஜஸ்லாம் போடுறாங்கல்ல, அதில் கமெண்ட் செக்ஷன் யாரும் அந்த மாமா குட்டி அவன் ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கல அப்படிலாம் நிறைய பேர் திட்டி நான் பார்த்தேன். சரி, அதனால் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து என் இன்ஸ்டாகிராம் நேமே வந்து டிஜிட்டல் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ ஆதிதர்ஷன் ஃபார் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா ஆக்டருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம நடிக்கிற கேரக்டர்ஸ் மற்ற எல்லாருக்குமே பிடிக்கணும், ஆடியன்ஸை சென்று அடையணும், நம்ம நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ரீசெண்ட் டைமாக சோஷியல் மீடியாவில் இந்த பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் மாமா குட்டி மாமா குட்டி மாமா குட்டி தான். ஸோ இன்னைக்கு நம்ம மாமா குட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நவீன் ப்ரோ கூட தான் இருக்கும். நானே தான். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே ஒரு லாங் வாக் போயிட்டு பேசலாமா? லாங் டிரைவ் எல்லாம் லாங் வாக்கா? வாங்க போகலாம். சூப்பர் ப்ரோ, எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ப்ரோ. எஸ். ஓகே, இப்போ வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு லவ் டுடே படம். அண்ட் உங்கள் கேரக்டரும் வந்து இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிளெஸிங் தான். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. கண்டிப்பாக சத்தியம் ஐயா படம் ரிலீஸ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 2-3 நாள் கூட நான் இவ்வளோ ரீச் ஆகும், இவ்வளோ தெரிய வரேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி தேங்க்ஃபுல் டு அர்ச்சனா கல்பாத்தி மேம் அண்ட் பிரதீப் சார். சூப்பர் ப்ரோ. அதாவது இப்போலாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 1 வீக் இல்லைனா 2 வீக் ஓடும். ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 வீக்ஸ் ஆக போது. இன்னுமே ஓடிட்டு இருக்கு. இன்னுமே உங்கள் பேர் வந்து எல்லா ஸ்டோரிலையும் சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை ரீல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் லைக் சொன்ன மாதிரியே தான். நான் ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் ஓகே, ஒரு நல்ல படத்தில் நல்ல டீமில் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலாக இருக்கும். பார்த்தா படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு 3-4 நாள் கழிச்சு அந்த பாட்டு மாமா குட்டின்ற சாங் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பயங்கரம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இப்போ நான் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் நம்ம இதுக்கப்புறம் நிறைய ஒர்க்ஸ்லாம் பண்ணணும், நிறைய எஃபோர்ட் போட்டு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு. அங்கேயுமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ்லாம். ஓரளவுக்கு பார்த்தேன் பிரதர். எனக்கு ஆக்சுவலாக அஜித் இருக்கார்ல, அவர் தான் எனக்கு சொன்னார். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இவானா சொன்னாங்க. அவங்களோட ஃபேன்ஸ் மீட் அப்போ நான் கூட போயிருந்தேன். இப்போ போகும்போது சொன்னாங்க, நீங்கள் நம்புவீங்களா தெரியல, பயங்கரமான ரெஸ்பான்ஸு ரெவிக்கும் மாமா குட்டிக்கும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. எங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் அஜித் தான் சொன்னார், முந்தானேத்து சொன்னார், ப்ரோ நம்ம 2 பேர் பேரில் நிறைய மீம்ஸ் வருது, தெலுங்கில் மீம்ஸ் வருது, ஒன்றும் புரியல எனக்கு அப்படிலாம் சொன்னார். அப்படியே பிரதர் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தான் செம்ம ஹாப்பி பிரதர். இது மூலமாக நிறைய ஒர்க் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். வந்துச்சுன்னா இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி சூப்பர் ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை நல்லா தக்க வச்சுக்கணும். ஓகே, எல்லா பாய் ஃப்ரெண்டுக்குமே இருக்கிற ஒரு பயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் கூட அந்த ரீலை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரெவி மாமா குட்டி 2 பேருமே இருக்காங்க, நிக்கிதா கூட. அது எப்போ நடந்தது, எங்கே நடந்தது? அதான் இப்போது கலாட்டாவோட ஃபேன்ஸ் மீட் நடத்துனாங்க. அப்போ வந்து சர்ப்ரைஸாக வந்து நானும் அஜித்தும் போயிருந்தோம். ரெவியும் மாமா குட்டியாக போயிருந்தோம். அப்போ முடிச்சுட்டு அஜித் சொன்னார், நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ இப்போ வேறு இந்த சாங் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, ரஞ்சிதமே சாங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, 3 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அவங்க 2 பேரும் செம்ம டான்சர்ஸ்னு உங்களுக்கே தெரியும். அஜித் செம்மையாடுவாரு. நான் ஆடினேன். ரஞ்சிதமே இல்லை, நான் மாமா குட்டிக்கு தான் நான் ஆடினேன். மாமா குட்டி அதான் அந்த எனக்கு வந்து அவங்க அளவுக்கு நான் பெரிய டான்ஸர்லாம் இல்லை. சரி ஓகே, என்னதான் ஆனாலும் குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு அவங்க கூட ஆடி நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்களுமே பெர்ஃபெக்ட்டா அவங்களோட சிங்க் ஆயி தான் ஆடி இருக்கீங்க. ஆமா பிரதர், உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்த கலர் எனக்கு தான் பிரதர் தெரியும். ஏன்னா இவனாவும் செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க, அஜித்தும் செம்மையா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கூட நான் நிற்கும் போது எனக்கு ஜாலியா இருந்துச்சு. பயம்லாம் இல்லை. ஓகே, அவங்க கூட ஆடுறது நல்லா ஒரு எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. உட்காந்து பேசலாமா? ஓகே. ஸோ வந்து படத்தோட சக்ஸஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது, எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கோச் பிரதர். அப்போ நிறைய பேர் எனக்கு ட்ரெயின் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நான் அது மூலமாக வந்து அர்ச்சனா மேம் என் கூட கனெக்டடாக இருந்தாங்க. நான் அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம யூஸ்வலாக நான் பார்த்துருவேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லலாம் நமக்கு காஸ்டிங் கால், ஆடிஷன்ஸு, அது போஸ்டர்ஸ்லாம் வரும்ல. அப்போ வந்துச்சு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மேம் கிட்ட கேட்டு பார்க்கலாம்,
ப்ரொஃபஷனலாக கேட்டு பார்ப்போம், அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுன்றனால ப்ரொஃபஷனலாக பொறுமையாக கேட்டேன். மேம் இந்த மாதிரி 2 படங்கள் முன்னாடி பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதோ கேரக்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் போய் ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்னேன். மேம் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஏடிஸ் கூட எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டு எனக்கு அப்புறம் ஆடிஷன் அடுத்த நாள் ஆடிஷன் போனேன். போயிட்டு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பண்ண ரோல் வந்து ஹேக்கர் ரோல். இந்த தொட்டா தூக்கிடுவேன் அந்த ரோலுக்கு தான் நான் பண்ணேன். ஆனால் அது கிடைக்கல எனக்கு, நான் ஒழுங்காக பண்ணல, தூக்கிட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு மணின்னு ஒரு ஏடி ஒருத்தர் கால் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி பிரதர் இன்னொரு ரோல் இருக்குது நீங்கள் வரீங்களா அப்படின்னாரு. சரி வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுதான் வந்து மாமா குட்டி. அப்போயே கூட எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு பிரதீப் சாரே தான் ஆடிஷன் பண்ணார். பிரதீப் சார் கேட்டேன், சார் எப்படி பண்ணேன், நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னாரு. ஐயோ செம்ம சந்தோஷம். அதான் செலக்ட் ஆகிறனோ இல்லையோ அன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் நான். என் நாள் அன்னைக்கு செம்ம ஜாலியாக போச்சு. சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா இந்த மாமா குட்டி கேரக்டர் வந்து படத்தில் இப்படி தான் இருக்க போகுது பண்ணா அப்படின்னு? மாமா குட்டி கேரக்டர் தெரியும், ஃபன் தெரியும். ஆனால் இவ்வளோ இம்பாக்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் அதான் ஏடிசிட்ட நம்ம யூஸ்வலாக கேட்குறது தானே, பிரதர் நல்ல கேரக்டர் அது எப்படி, இது நல்ல வேல்யூ இருக்குமா அப்படின்னு கேட்பேன். அவங்க சொன்னாங்க ப்ரோ நீங்கள் பாருங்கள், தம்பி ஒருத்தர் இருந்தார் சுபாஷ்னு ஒருத்தர், அவர் எங்கள் ஏரியா, எனக்கு சொந்த ஊர் வந்து அம்பத்தூர் தான். ஸோ அதில் வந்து அவரும் அம்பத்தூர் தான். போயிட்ட பிறகு தான் நான் அவர் கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டேன், ரொம்ப தம்பி மாதிரி ஆகிட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்பேன், சுபாஷ் நல்லா வந்திருக்கா சொல்லிட்டே இருப்பான். இந்த படம் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு. அவன் கொடுத்த ஹோப் தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். ஓகே சுபாஷ் சொல்கிறான், அப்போ ஏதோ வேல்யூ இருக்கும். ஏன்னா சுபாஷ் என்கிட்ட போய் சொல்லி பிரயோஜனமே இல்லை, என்கிட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பான். ஓகே அப்போ பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா படம் வந்த பிறகு பயங்கர பிளாஸ், செம்ம ரெஸ்பான்ஸ். சூப்பர் ப்ரோ. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஏஜிஎஸ் மதுரவாயில் வந்து நான் டீம் கூட பார்த்தேன். ஆமாம் காலையில் டீம் எல்லாருமே ஆமாம் ஃப்ளாஷ் மாப்லாம் பண்ணியிருந்தாங்க, அது டீம் கூட பார்த்தேன். ஏன்னா அப்போ வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே படம் செம்ம கண்டிப்பாக ஹிட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நைட் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 25 பேர் 30 பேர் ஒன்றா போனோம். ஏஜிஎஸ் டி நகரில் நைட் ஷோ போனோம். செம்ம ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. தியேட்டரே ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணிச்சு. ஓகே என் அம்மா நல்லா இன்றைக்கி வர முடியல, ஸோ அடுத்த நாளே வந்து என் அம்மா கிட்டே என் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸு தம்பி எல்லாம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே படத்துக்கு போனோம். அதான் நான் போன ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். எப்போவுமே வந்து தியேட்டர் வந்து பயங்கர பிளாஸ்ட், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு தடவை பார்க்குறப்பையும் செம்ம ஹாப்பியில் படம், ஏன்னா எல்லாத்துலேயும் ரெஸ்பான்ஸ் இன்னமுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. டெஃபினட்டாக பிரதர். இதெல்லாம் இப்போ ஜென்ரேஷன் வர மூவிஸ்க்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு செம்ம ஒரு சென்சேஷன் தான் பிரதர். ஏன்னா சில படங்கள்லாம் 1 வாரம் 2 வாரம் ஒன்னாலே அது பிளாக் பஸ்டர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவும் ஹவுஸ்ஃபுல்ஸாலாம் எனக்கு தெரிஞ்சு ஷோஸ் ஓடல, லைக் எக்ஸ்ட்ரா ஷோஸ்லாம் கேட்டலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த படமே ரீசெண்ட் டைம்ஸில் ஓடவே இல்லை. லவ் டுடே வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய பிரேக் பண்ணியிருக்குன்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து நல்லா செம ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன்னு சொன்னீங்களா? ஸோ அந்த படமே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் இருக்கும், அந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். டெஃபினட்டாக. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொன்னீங்களா, இது பற்றி ஒன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குறப்போ கனெக்ட் ஆச்சா? கண்டிப்பாக. அதான் மாற்றி கத்திக்கிட்டோம். மச்சான் இது நீ தான்டா, அது நீ தானான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சில இதெல்லாம் சொல்ல முடியல, அதெல்லாம் நான் மாற்றி பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரொம்ப செமையாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம். சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண விஷயம்னா எதை சொல்லுவீங்க? யார் கொடுத்த விஷயம் இருக்கு? எனக்கு அர்ச்சனா மேம் மெசேஜ் பண்ணாங்க, மாமா குட்டி இஸ் கெட்டிங் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் அஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டேன், அதுக்கு அர்ச்சனா மேமும் கமெண்ட் பண்ணாங்க, பிரதீப் சாரும் கமெண்ட் பண்ணார். அர்ச்சனா மேம் வந்து வெல் டிசர்வ் நவீன் ஆல் த பெஸ்ட் அனுப்பிச்சாங்க. பிரதீப் சார் வந்து ஆல் த பெஸ்ட் மை மாமா குட்டி அப்படின்லாம் கமெண்ட் பண்ணார். எனக்கு அதெல்லாம் வந்து பயங்கரமான மொமெண்ட்ஸ். அது நான் வந்து யாருமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை சினிமா பொறுத்து, நான் ஒரு கை குழந்தை தான். எனக்கு இது டெக்னிக்கலி பார்த்தா 3வது படம். இந்த படத்தில் இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெல்கமிங்காக தராங்கன்னா ஒரு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான். சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து இப்போது லவ் டுடேக்கு முன்னாடி 2 படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதில் முதல் படம் வந்து வீரமே வாகை சூடும். விஷால் சாரோட வீரமே, தூபா சரவணன் சார் டைரக்ஷனில் வந்து வீரமே வாகை சூடுன்ற ஒரு படம். அதில் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் லீடாக பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பாரஞ்சித் சாரோட நட்சத்திரம் நகர்கிறதுன்ற ஒரு படத்தில் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் என்னோடய சீன்ஸ்லாம் வரலை. என்னோட கேரக்டரோட சீன்ஸ் தியேட்டர் வரப்போ என்னோட சீன்ஸ் எல்லாம் ட்ரிம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டெக்னிக்கலி பார்த்தா என்னோட 3rd மூவி. சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் முதல் வாய்ப்பு எப்படி கிடச்சிது? அதான் நான் வந்து லாயலா காலேஜ் ஸ்டூடெண்ட் நான். ஸோ நீங்கள் தெரியும் லாயலில் நிறைய பேர் வந்து சினிமா ஆசைகளோடு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜூனியர்ஸ் இருக்காங்க. அதில் தம்பி ஒருத்தர் இருக்கான் பார்த்திபன், அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து அந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவன் வந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யாராவது இந்த லுக்கில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி என்னை ரெஃபர் பண்ணி
நான் போயிட்டு ஆடிஷன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர் ஒரு 2-3 வாட்டி ஆடிஷன் பண்ணேன். அப்புறம் செலக்ட் ஆகிட்டு ஹைதராபாத்தில் ஷூட் இருந்துச்சு. அது அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். ரொம்ப ரொம்ப லக்கி என்னென்னா, எனக்கு அதான் முதல் படம். முதல் படத்துல எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் படத்தில் ட்ராவல் ஆகிற மாதிரி, விஷால் சார் கூட ஸ்டன் சீன் இருக்கிற மாதிரி, கிளைமேக்ஸ் வரைக்குமே நான் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுத்தாங்க. இதுவுமே வந்து நான் ஒரு பிளெஸிங்ஸ் தான் மாதிரி நான் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அப்படி கிடைச்சது. செகண்ட் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அதில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக? இப்போ காமெடி என்னன்னா, அதுலேயுமே வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் தான். பாய் பெஸ்டி கேரக்டர் அதில். ஓகே. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் கேரக்டர். ஹீரோயினோட கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி கேரக்டர். அவங்க வந்து அதான் அவங்க வந்து ஒரு மாடலில் படத்தில் அவங்கள நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். ஷூட் நடத்துகிற மாதிரி. ட்ரிம்மிங்கில் போயிடுச்சு. ஒரு 3 நாள் சீன் இருந்துச்சு. அந்த 3 நாள் சீனும் வரல ஆக்சுவலாக. ஓகே 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 ப்ரோ. ஸோ வந்து இப்போ இந்த ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க? வீரமே வாகி சுடும்லேருந்து இப்போ லவ் டுடே வரைக்கும் வந்து இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு உங்களோட ஐடியா இருக்குது, தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? அதுதான் பிரதர். நான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இல்லாமல் தான். சீரியஸாக இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு இன்செக்யூராக இருந்தேன் நான். ஓகே, நம்ம பண்ணுறது கரெக்டாக, இது நம்ம கரெக்டான சூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம ஏதோ ஒரு ஆசையில் வந்துட்டு தப்பாக டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைம் தான் மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங். அது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வீரமே வாகசனம் கிடச்ச பிறகு ஓகே ஏதோ இருக்குதுன்னு நான் நம்பினேன். நெக்ஸ்ட்டு நட்சத்திரம் நகர்கிறது கிடைக்கும் போது ஓகே நம்ம இன்னும் எஃபோர்ட் பண்ணோம். இப்போ லவ் டுடேக்கு அப்புறம் வந்து ஓகே நான் நினைக்கிறது கரெக்டு. சினிமா பற்றி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்டு. ஒரு குழந்தையாக பிறந்துட்டேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணிட்டு போயிட்டு நிறைய டேரக்டர்ஸை பார்த்து மீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட நிறைய பேசணும், நல்ல நல்ல ஒர்க்லாம் கேட்டு பண்ணணுன்றது ஒரு ஆசை. அது எப்படி சொல்கிறது, ஒரு தீராத பசின்னு சொல்லலாம். இப்போது பயங்கரமான ஒரு பசியை எனக்கு தூண்டி விட்டுருச்சு. நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இப்போ. சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து நிறையா பண்ணணும்னு சொன்னீங்களா? ஸோ உங்களோட ஃபேவரட்ஸ் இருக்கா இவங்களோடலாம் பண்ணணும் அப்படின்ற ட்ரீம் மாதிரி? ஃபேவரட் டேரக்டர்ஸா? நிறைய பேர் சொல்லலாம் பிரதர். எனக்கு வந்து நம்ம வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும், லோகேஷ் கனகராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், நெல்சன் சார் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் பாலா சார் ரொம்ப பிடிக்கும், பாரஞ்சித் அண்ணா ரொம்ப பிடிக்கும், மாரி செல்வராஜ் சார். எனக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே பிடிக்கும். எனக்கு இவங்களெல்லாம் ரொம்ப 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 ஃபேவரட்ஸ். இவங்களாம் இவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம். அதில் ஒருத்தர் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியாச்சு, ரஞ்சித் சாரோட ஒர்க் பண்ணியாச்சு. பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, எப்படி கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள் அதுக்கெல்லாம். வந்து இப்போ லவ் டுடே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான விஷயமே அந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ உங்கள் ஃபோனை யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா? உங்கள் ஃபோனை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தரமாட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து ப்ரைவசியை ரொம்ப நம்புகிற ஒரு பர்சன். நான் எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவசியமே கிடையாது. அது வந்து இன்னொருத்தரோட இன்செக்யூரிட்டி தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஸோ நான் என்ன ஃபோன் கேட்டால் கண்டிப்பாக நான் தரமாட்டேன். யார் ஃபோனையுமே நானும் கேட்க மாட்டேன். நானும் கேட்க மாட்டேன். உங்களுக்கும் அதான் எல்லாருக்குமே வந்து ஒரு 3 முகம் இருக்கும். ஒன்று நம்ம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு காமிக்கிறது, பீப்புள் காமிக்கிறது. இன்னொன்று நம்ம ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான் புதுசாக மீட் பண்ணுற பீப்புள் காமிக்கிறது. இன்னொரு முகம் வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும். அந்த முகம் நம்ம வந்து தேவைன்னா நமக்கு மற்றவங்களுக்கு காமிக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கே வச்சுக்கலாம். அது அவசியம் கிடையாது. சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சண்டையே அதனால தான் நிறைய உருவாகுது. அண்ட் மாமா குட்டீஸ் அண்ட் ரெவின்ற மாதிரி கேரக்டர்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நிஜமாலே ரியல் வேர்ல்டில் இருப்பாங்க சில மாமா குட்டீஸ், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? இனிமேலாவது தயவு செஞ்சு திருந்துங்க. ஆமா, ஒரு கம்யூனிட்டி, அதாவது ஒரு பசங்கன்ற ஒரு கம்யூனிட்டி சார்பா நானே கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல தயவு செஞ்சு நம்ம திருந்துவோம். நீங்க இதுக்கு முன்னாடி ரியல் லைஃப்ல மாமா குட்டியா இருந்திருக்கீங்களா? இல்ல பிரதர், அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல, எப்படின்னா லைக் ஸ்கூல் டைம்ல எல்லாரும் மச்சி அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சி, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுத்திட்டு இருப்போம். அப்புறம் ஒரு பாயிண்ட் டைம்ல டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அப்புறம் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகிட்ட பிறகு என்னன்னா, நான் சின்ன தப்பு பண்ணாலும் நான் மாட்டிப்பேன், ரொம்ப கேவலமா மாட்டிப்பேன். ஸோ அதனால நிறைய வாட்டி மாட்டிருக்கேன். அதெல்லாம் சொன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மாட்டிருக்கேன். ஸோ எப்படி சொல்றது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் டைம்ல தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் வந்து இல்யூஷன் தான், அதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட்டு, நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறது தான் நல்லது. நான் நிறைய கோட்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் ஒன் விமன்,
ம். யூ வில் கெட் பெட்டர் அப்படிலாம் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம். ஓகே. ஒருத்தங்க இருந்தா போதும், அவங்களுக்கு உண்மையா இருந்தா போதும். அவ்வளோதான். அததான் வந்து அண்ணனும் சொல்றாப்புல. மாமா குட்டியே சொல்லிட்டாரு. ஸோ வந்து இருக்கிற மாமா குட்டீஸ்ங்களா, கண்டிப்பா பசங்கலாம் பாவம் விட்டுருங்க. கண்டிப்பா. அதுவும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமா குட்டி இருந்தா கூட பரவாயில்ல. உங்கள மாதிரி இவ்வளவு அழகா இருந்தா அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்செக்யூரிட்டி கேஷுவலாக போகிறீங்க. ஆக்சுவலாக தேங்க்யூ. நம்புகிறேன் நான். ஓகே. ஓகே. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? ஓகே ப்ரோ. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு லாங் டிரைவ் ரொம்ப பிடிக்குமோ? ஏன்னா எல்லார்கிட்டயும் லாங் டிரைவ் போலாமான்னு அந்த படத்துல கேட்டிருப்பீங்க. ஆமாங்க. அது அது அந்த டயலாக்னால இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜே அப்படிதாங்க வருது. லாங் டிரைவ் போலாமான்னா உங்க கூட லாங் டிரைவ் போனோம், லாங் டிரைவ் போலாமா அப்படின்லாம் தான் எனக்கு மெசேஜஸே வருது. அனானிமஸ் மெசேஜ் வருது அப்படி. கேர்ள்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உங்க கூட லாங் டிரைவ் போலாமா அப்படிதான் மெசேஜ் வருது. ஆனா பயமா தான் இருக்குல்ல லாங் டிரைவ். நோ. என்னங்க பண்றது? வேற என்ன பண்ண இல்லைங்க சாரி. அவ்வளவு ரீச் ஆயிருக்கு அந்த டயலாக். கண்டிப்பா கண்டிப்பா. வெரி 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 ஹாப்பி. அதான் அந்த எனக்கு இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிடைச்சதே எனக்கு செம்ம சந்தோஷம். அந்த கேரக்டர் ரொம்ப பேசுறாங்க. அதுல வர டயலாக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிட்டு பண்றாங்கன்னா எவ்வளவு ரீச் ஆயிருக்கு பாருங்க. செம்ம சந்தோஷம். சூப்பர். ஸோ அந்த 2 டயலாக் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து அந்த பாட்டோட ஓப்பனிங்ல வருது. அது நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆமா. கண்ணுக்குட்டி ஒரு லாங் டிரைவ் போலாமான்னு. இன்னொரு டயலாக் இருக்கும். இவர் வந்து மெசேஜ் அனுப்புவார்ல உங்களுக்கு. டிரைவ் டே சூப்பர்ல. டே இல்ல பேபி நைட்டு. அது ஒரே தடவை அந்த மாடுலேஷன்ல எங்களுக்கு தேவைப்படுது. அது டே இல்ல பேபி நைட்டு. தியேட்டர்ல சீரியஸா பஸ்ட் அப்படிதான் சொல்லுவேன். கண்டிப்பா எல்லாரும் ஏன்னு கண்டிப்பா. பாத்தீங்கன்னா அது டேல நைட்டுனே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப கூட தெரிச்சிட்டாங்க கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா ஆடியன்ஸ்லாம். கண்டிப்பா. ஏன்னா எதிர்பார்க்கல டேல நைட்டுனே அவ்வளவுதான் காலி எல்லாரும். நானுமே வந்து எதிர்பார்க்கல. இதுக்கு இவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சீனுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு சீன் செம்ம இது. அதே மாதிரி மாமா குட்டிய 4 வை குட்டியா அப்படின்ற டயலாக்கும் வந்து சிரிச்சாங்க. கண்டிப்பா உங்க கண்டிப்பா. பேர் அவ்வளவு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த படம் மூலியமா இல்லையா? டெஃபினட்டா. So எல்லாருமே இப்போ வந்து நவீன் அப்படின்னு கூப்பிடுறத விட மாமா குட்டின்னு தான் நிறைய பேர் இப்ப கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு பாயிண்ட் டைம்ல வந்து என்ன திட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. யாரா அந்த மாமா குட்டி இன்ஸ்டாகிராம்ல அவன கண்டே பிடிக்க முடியல அப்படின்றதுனால நான் மீம்ஸ் இப்போ ஆபி. ஆமா மீம்ஸ் பிளஸ் மெசேஜஸ் அந்த இப்போ மீம் பேஜஸ்லாம் போடுறாங்கல்ல அதில் கமெண்ட் செக்ஷன்ல யாரா அந்த மாமா குட்டி அவன் ப்ரொஃபைல கண்டுபிடிக்க முடியல அப்படிலாம் நிறைய பேர் திட்டி நான் பார்த்தேன். சரி அதனால இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து என் இன்ஸ்டாகிராம் நேமே வந்து மாமா குட்டின்னு தான் வச்சிருக்கேன். மாமா குட்டி புஜ்ஜி கண்ணன் தான் வச்சிருக்கேன். சோ கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா அண்ணனோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நவீன் கிருபாகரன் அப்படின்னு என் தெரியும். நேம் வந்து ஏயு நவீன் கிருபாகர். அதுதான் என்னோட உண்மையான பேர். சூப்பர். நான் கண்டிப்பா சீக்கிரமே இப்போ வந்து மாமா குட்டின்னு ரெஜிஸ்டர் ஆகுது. நவீன்றதும் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் மூலமா ரெஜிஸ்டர் ஆயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. So வந்து ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு மீம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க நிறைய மீம்ஸ் பார்த்திருப்பீங்க மாமா குட்டி வச்சு வந்தது. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கான ஒரு அவங்களும் மாமா குட்டியா போட்டவங்கன்னு தெரியல. பட் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மீமா இருக்கு. அது உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கேன். பார்த்துட்டு உங்க ரியாக்ஷனை லைவா நம்ம பார்ப்போம். அதுக்கு எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா. அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சரப்பட்டி மாதிரி இருக்கானே. இப்ப இருக்கிற அவனை பத்தி பேசிக்கிட்டு பார்த்தேன். இது என் உண்மையை சொல்லப் போனா, இது வரைக்கும் லவ் டுடேக்கு அப்புறம் எனக்காக வந்த மீம்ஸ், ரீல்ஸ், வீடியோஸ்லலாம் வந்து இருக்கிறதுலே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இதுதான். 4 நாள் முன்னாடி வந்து கூட வந்து பிரதீப் சார் இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. இதே இதை வந்து பிரதீப் சார் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கு என்ன பிரதீப் சார் மெசேஜ் பண்றாரு இதை அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அதான் சொன்னேன், ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஒன்லி யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிரேட்ஃபுல் டு சார், நல்லா கங்க்ராட்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சாரு. செம்ம வீடியோவில் இதை பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கு. பின்னாடி யுவன் சார் மியூசிக் போட்டு செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஆமா. ஏன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து அங்க காட்டியிருப்பாங்க. ஏதோ ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இதை பண்ணியிருக்கான். ஏதோ ஒரு மாமா குட்டி தான் அதை பண்ணியிருக்கான். இருந்தாலும் பார்க்க எனக்குமே பார்க்கறப்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த பிஜிஎம்லாம் போட்டு நம்ம பார்த்தா ஒரு மாதிரி கண்டிப்பா செம்மையாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ தான். சூப்பர் ப்ரோ. படத்துல வந்து உங்க உடம்பு ஃபுல்லா டாட்டூஸ் இருக்குமே. நிஜத்துல ஏதாவது டாட்டூஸ் போட்டிருக்கீங்களா இல்ல பொண்ணு ஆசை இருக்கா? ஒரு டாட்டூ இருக்கு எனக்கு. இந்த காலில் காஃப் ஃபுல்லாக டாட்டூ நான் Tattoo போட்டு போட்டிருக்கீங்க. வச்சிருக்கேன். ஆமாம். ஓகே. ஃபியூச்சர்ல ஏதாவது போடணும்னா என்ன டாட்டூ போடுவீங்க? நிறைய ஆசைகள் இருக்கு. அதான் இப்போ ஒரு விஷயம் அச்சீவ் அதான் டாட்டூ. என்னை பொறுத்தவரைக்கும் டாட்டூன்றதுக்கு மீனிங் இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். கண்டிப்பா. அது வந்து சும்மாலாம் போடக்கூடாது. அது நம்ம லைஃப்க்கு ரிலேட் ஆகணும், நம்ம கேரக்டர் ரிலேட் ஆகணும், நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு ரிலேட் ஆகணும். ஸோ நான் இது போட்டிருக்க டாட்டூக்கு அது நான் வெளியே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ப்ரைவேட்டான பர்சன். இதுக்கும் ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது. அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஸோ இப்போதைக்கு இதுக்கான காரணம் முடிஞ்சிருச்சு. அதனால் அதை போட்டு முடிச்சிட்டேன். ஒன்றொன்னா நடக்கும்போது அது ஒன்றொன்னா போட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு உடம்பு ஃபுல்லாக டாட்டூஸ் இருக்கும். மேபி நான் இறக்கறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை சொல்லிட்டு நான் இறந்துருவேன். என்னென்ன ரீசன்ஸ்ன்றது. என்ன ரீசன் சொல்லிட்டு நான் இறந்துருவேன். ஓகே ப்ரோ.
ஸோ வந்து இன்னும் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குது ப்ரோ சினிமா ஃபீல்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்? எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஆசை இல்லை இல்லைனா பிரதர். இப்படி நம்ம வச்சிருப்போம் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ இது பண்ணணும், லாங் டேர்ம் கோலாக இது ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? எனக்கு ஷார்ட் டேர்ம்கெல்லாம் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ண வேர்ஸ்டைலான கேரக்டர்ஸ் பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. நிறைய டேரக்டர்ஸை போய் மீட் பண்ணணும், அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. லாங் டேர்ம் கோல்னு எனக்கு ஒன்றுமே இல்லை பிரதர். எனக்கு டு பி ஹானஸ்ட் லாங் டேர்ம் கோல் வந்து ஒன்றே ஒன்று தான். எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், எனக்கு ஃப்ரீடம் இருக்கணும், அவ்வளோதான். நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா எனக்கு அதுக்கான அட்மோஸ்ட் ஃப்ரீடம் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு கோல் கிடையாது. சூப்பர் ப்ரோ. அது எந்த விதமான ஃப்ரீடம் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக எடுத்துக்கலாம், லைஃப்பில் ஃப்ரீடமாக எடுத்துக்கலாம். என்னோட என் கோல் வந்து ஃப்ரீடம் தான். சூப்பர் ப்ரோ. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் உங்களோட ஜேர்னியை பற்றி. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எல்லா கேள்விக்கு அழகாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக அந்த இன்டர்வியூ கொண்டு போனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.